ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் வேலைக்கு போகிறாங்க. அந்த சனி ஞாயிறு எங்கேயாவது வெளியில் போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம், சேவை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாராளமா அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரலாமா? தாராளமா வரலாங்க. அதாவது கோரக்ஷணம்ங்கிறது வந்து எல்லார்கிட்டயுமே போய் சேரணுங்க. அனைவருமே வந்து இந்த கோ சேவையில ஈடுபடணும். ஏன்னா பிற்காலத்துல வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுனாலே என்னன்னு தெரியாம போயிடும். இன்னுமே இந்த ரக குட்டை மாடுகள் எல்லாம் வந்துங்க ரொம்பவுமே அரிதான மாடுகள். இனிமே பிற்காலத்துல எல்லாம் இந்த மாடு ரகங்கள் எல்லாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால ஏதோ நம்ம சந்ததிகளுக்கு பிற்காலத்துல நம்ம வந்து ரட்சணம் பண்றது கோரக்ஷணம் ஆரம்பிச்சு பிற்காலத்துல நம்ம இது எல்லாம் வந்து ஒரு அடையாளமா, ஏன்னா காட்சி பொருளா போட்டோ எடுத்து வீட்டில் வைக்கிறதோ ஒரு சிலையா வடிச்சு தெருவில் வைக்கிறதோ எல்லாம் இல்லை. அதை ஒரு காப்பகம் அமைச்சு அந்த காப்பகத்துல வச்சா பின்னாடி அதை வந்து வளர்த்தி இது உருப்படி அதிகமாகும் போது என்னன்னா ஒரு விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம், வளர்த்துங்க. முடியாத பட்சத்துல கொண்டு வந்து கோசாலையில ஒப்படைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோசாலை வந்து ஸ்ரீ பகவத் ராமானுஜர் கோ சம்ரக்ஷண சாலான்னு சொல்லி தேக்கம்பட்டி பஞ்சாயத்துல இந்த கெண்டேபாளையங்கிற கிராமத்துல இருக்குங்க. அதாவது காரமடையிலேருந்து வெள்ளியங்காடு ரோடு, பில்லூர் டேம் ரோட்டில் மருதூர் பெட்ரோல் பங்க், அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து ரைட்டில் உள்ளே வரணுங்க. உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா காரமடையிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு கோசாலை, அருமையான கோசாலை இருக்குது. இங்கே வந்து நிறைய மாடுகள் வந்து வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூர்த்தினா அந்த கோசாலையை பற்றி நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கோசாலையை பராமரிச்சுட்டு வர நம்ம ராமானுஜர் அவங்களோட பேரில் பராமரிச்சுட்டு வர அவங்க நண்பர்களை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. நமஸ்காரம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். அடியான் பெயர் வந்து சடகோபன் சொல்லி சொல்லுவாங்க. ஜெயராமங்கிறது அடியனுடைய பேர். சடகோப ராமானுஜதாசன். அடியனுடைய சொந்த ஊர் வந்து மேட்டுப்பாளையம். நாங்கள் இங்கே வந்து ராமானுஜருடைய 1000வது ஆண்டுக்காக தொடங்கியிருக்கோம். இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அடியன் பேர் பாலசுப்ரமணியங்க ஐயா, சிறுமுகைங்க. சிறுமுகை ஐயா. அடியன் கோவிந்தராஜன். அந்த ராமானுஜரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ராமானுஜர் சொல்லணும்னா காரை கருணை ராமானுஜா யாரை அறிபவர் என்ன அருள்னு திரும்பிங்கிற மாதிரி அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அப்போவே 1000 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு சீர்திருத்தத்தை சமுதாயத்தில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். இன்னைக்கு சொல்கிற மாதிரி அனைவருமே அர்ச்சகராகலாம், அனைவருமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்ததை அவர் அன்றைக்கே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சீர்திருத்தத்தை சமுதாயத்தில் கொண்டு வந்தவர். அதாவது ஓரான் வழியாக இருந்த விஷயங்களை தான் மட்டும் அனுபவித்தா பத்தாது, ஏன்னா அனைத்து உயிர்களுமே உஜ்ஜீவித்து பெருமாள் திருவடி அடைஞ்சு வைகுண்டம் போகணுங்கிறதுக்காக தனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அனைத்து உயிர்களுமே வைகுண்டம் போகணுங்கிற ஒரு பரந்த மனசோட ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தான் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். அவருடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக நாங்கள் இந்த கோசாலையை ஒரு தர்ம ரட்சணத்துக்காக தொடங்கியிருக்கோம். இது எப்படிங்க இதை ஆரம்பிச்சிங்க? நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் தொடங்கும்போது ஒரு எளிமையாக ஒரு 5 மாடுகள், அதாவது எப்படின்னாக்கா இப்போ விவசாயிகள் இருக்காங்க, விவசாயிகள் வந்து தோட்டத்தில் ஒரு 4 மாடு 3 மாடு வச்சு கறந்துட்டு இருக்காங்க. அது ஒரு கண்ணு போடுது, அதனுடைய சுழி சரியில்லை, அதை வளர்த்துனா குடும்பத்துக்கு ஆகாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எங்கே ஒப்படைக்கணுங்கிறது தெரியறதில்ல. ரெண்டாவது இப்போ ஒரு மாடு கறந்துட்டுருக்கு, பால் கறக்கலை, வயசாகி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க முடியாததுனால வியாபாரிகளை கூப்பிட்டு ஒப்படைச்சிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் வந்து ஸ்லாட்டருக்கு தான் போகுது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் யோசித்தது என்னென்னா அவங்கக்கிட்ட இருந்தே நாம் வந்து அதை தானமாக வாங்குகிறோம். அந்த தானமாக வாங்கி அதை நம்ம காப்பாற்றுறோம். இப்போ நம்மக்கிட்ட இங்கே எவ்வளோ மாடுகள் இருக்குங்க? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 105 மாடு இருக்கு. 105 மாடுகள். இது எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுங்களா, வேறு மாநிலேருந்து வந்தது? எல்லா பக்கமும் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கு, சித்தூர்ல இருந்து வந்திருக்கு, எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்குங்க. கோயம்புத்தூர், அதிகபட்சம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாங்க. நம்ம ஊத்துக்குழி எல்லா பகுதியிலேருந்து வருதுங்க. அதாவது அவங்க பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் எல்லாமே பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களா விருப்பப்பட்டு நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட ஒப்படைக்கிற மாடுகளுக்கு வந்து நம்ம டிமாண்டு வைக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் மாடு ஒப்படைக்கிறீங்க, நாங்கள் மாடுகளுக்கு வந்து பராமரிப்புக்கு நீங்கள் இவ்வளோ கொடுங்க, ஒரு 6 மாதத்துக்கு உண்டான தீவனத்துக்கு உதவுங்க, ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுங்கள், 5,000 டெபாசிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம யார்கிட்டையுமே 10 பைசா நாங்கள் வாங்குறது இல்லைங்க, ஃப்ரீயாக தான் வாங்குகிறோம். அதுகளுக்கு உண்டான தீவனங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டரி கிளப்பு, நம்ம மேட்டுப்பாளையம் ஜெயின் சங்கம், ஊட்டி ஜெயின் சங்கம்,
அதுபோக நம்ம மதன் குமார் சார் ரோட்டரியன் சொல்லி அம்பி பிளைவுட்ஸ் மேட்டுப்பாளையம், அவங்க தான் எங்களுக்கு வந்து முழு ஆதரவு. இங்கே மாடுகளுக்கு உண்டான கொட்டகை, மாடுகளுக்கு உண்டான மாதம் மாடுகளுக்கு ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு லோடு தீவனங்கள், இதெல்லாமே அவர் தான் எங்களுக்கு முன்னிருந்து பண்ணி கொடுக்குறாரு. அதுபோக இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க. யாரையுமே நாங்கள், அதாவது ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இதில் இருக்குங்க. அதாவது மாதமானா ஒரு 2,000 ரூபாய், ஒரு 5,000 ரூபாய்க்கு புண்ணாக்கு வாங்கி கொடுக்குறவங்களிருந்து, இப்போ காரமடை தினேஷ் ஜுவல்லரி, இந்த மாதிரி ரமேஷ் அண்ட் கோ, சஞ்சய் சார், இந்த மாதிரி நிறைய தன்னார்வலர்கள், கைங்கரியதாரர்கள் வந்து இதில் அவங்க மூலியமாக தான், அவங்களால தான் இது நடக்குது. எங்கள் கைங்கரியம் இதில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஏதோ ஆளுகளை வச்சு மாடுகளுக்கு புல் போடுறோம், புண்ணாக்கு கொடுக்குறோம், ஏதோ தீவனம் போடுறோம், மருந்து மாத்திரை கொடுக்குறோம், அது அவங்களுக்கு உண்டான சேலரி ரெடி பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் இதனுடைய முழுக்க உதவியும் அண்ணாங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய கூட்டு முயற்சியும் தான் இதெல்லாமே இவ்வளோ தூரம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம். தனி மனிதனா இது பண்ண முடியாது இல்லைங்க? முடியாது. உங்களோட ஆதரவுலாம் இருக்க போய் தான் அந்த ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு மிக ஆன்மீக பணியில வந்து அவங்களுடைய உழைப்பு மிக பெருசுங்க. அதுலேயுமே வந்து அவங்கெல்லாம் குடும்பத்தோட ஆன்மீக பணியிலேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னாலும், அவரை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஏதாவது ஒரு ஆன்மீக பதிவில் தான் இருப்பார். அனாவசியமான இப்போ வேறு எதுவும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பணி தான். இன்றைக்குமே நம்ம கோசாலைக்கு வந்து இந்த மாதமாக நடக்கிற அமாவாசை பௌர்ணமி பூஜைகள், அது போக இந்த மாட்டுப்பொங்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக ஒரு 60-70 பேர் சேர்ந்து அவங்க உறவினர்கள் மற்றும் நட்பு வட்டாரங்களை எல்லாம் அழைச்சிட்டு வருவார். திருப்பூர், கோயம்புத்தூர், அங்கேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எல்லா மாடுகளையும் கழுவி, கயிறுகளை மாற்றி, கொம்புகளுக்கு பெயிண்ட் சீவி, வர்ணம் பூசி, பொங்கல் வச்சு, பாட்டு பாடி, நடனமாடி ஆனந்தமாக கொண்டாடுவாங்க. அது நல்ல ஆனந்தமான விஷயம். அதுபோக இந்த மகாலயபக்ஷ அமாவாசை, புரட்டாசி மாதம், ஆடி மாதம் அமாவாசை, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஆன்மீக அன்பர்கள், அந்த ஆன்மீக அன்பர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு ஹோமம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதாவது இந்த கோரக்ஷணங்கிறத எவ்வளோ தூரம் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்த முடியும், அது ஆன்மீகத்தோடு சேர்ந்து கோ சேவையையும் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுங்கிறத அண்ணா சிறப்பாக குடும்பத்தோடு செய்கிறாரு. அந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே அமையாது. இப்போ வர மாட்டு பொங்கல் ஜனவரி மாதம் வெகு விமர்சையாக நடக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்களும் வருவோம். அவசியம் வாங்க. வேறு பெரிய டிவி சேனல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடம் பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். இல்லை நாங்கள் வந்து இதை ஆரம்பித்து இன்னி வரைக்குமே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, எளிமையாக தான் நடத்திட்டு இருக்கிறோம். யாரையும் போய் வற்புறுத்துறது இல்லை, நீங்கள் மாதம் இவ்வளோ கொடுங்க, அதை கொடுங்கன்னு யாரையும் வற்புறுத்துறது இல்லை. தன்னார்வலர்களாக விருப்பப்பட்டு வந்து மாதம் ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு புண்ணாக்கு வாங்கி கொடுக்குறாங்க, தவிடு வாங்கி கொடுக்குறாங்க, புல் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாரையும் வற்புறுத்துறது இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு வந்து கோ சேவைக்குன்னு வர்றவங்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம். இப்போ நிறைய மாடுகள் இருக்குது. என்னென்ன மாதிரியான ரக மாடுகள் வச்சுருக்கீங்க சாமி? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரக மாடும் இருக்குங்க. காங்கேயம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ரக வெச்சூர், காசர்கோடு குட்டை மாடுங்க, சரிங்க, தஞ்சாவூர் குட்டை, இந்த வடநாட்டு மாடுங்க, இந்த கிர்ரு, காங்கிரேஜ், தார் பார்க்கரு, ஷாகிவாலு, இந்த மாதிரி எல்லா ரக மாடு, ஜெர்சி மாடும் இருக்கு, ஹெச்எப் மாடும் இருக்குது. இங்க இல்லாத மாடுகள் இல்லைங்க. எல்லா ரக மாடுமே இங்க இருக்கு. என்னன்னா இதை நாங்க செலக்ட் பண்ணி வாங்குறது இல்லை, வளர்த்துறவங்க வந்து தங்களால வளர்த்த இயலாத சூழ்நிலையில இங்க ஒப்படைக்கிறாங்க. அந்த வடநாட்டு கிரு மாடு வந்து டெய்ரி ஃபார்முக்காக ஆரம்பிச்சாங்க. அந்த டெய்ரி ஃபார்ம் வந்து பால் கறவைக்காக ஆரம்பிச்சாங்க. அந்த பால் அவங்க எதிர்பார்த்தது இல்லை, அப்ப வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கோதானம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. இல்ல, தானத்திலேயே சிறந்த தானம் கோதானம்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தானமா கொடுக்கறத விட இந்த மாதிரி இருக்கிற கோசாலைகளுக்கு எங்களால் முடிஞ்ச நன்கொடை பண்ணி, அதை நீங்க சொன்ன மாதிரி முடிஞ்சா வாரத்துல 2 நாள் 1 நாள் வந்து சேவையை செய்யலாம். இங்க வந்து 1 hour சேவை செஞ்சா சரியான நல்ல பலன், கர்மவினை கண்டிப்பா தீர்க்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். அதை வந்து டூர் போறதோ, எங்கேயாவது வெளியில போறதோ, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விரும்புறவங்களும் இருக்காங்க. அதுக்காக தான் கேட்குறேன். இந்த நம்ம நாடே வந்து இந்த ஆன்மீகத்தினாலதான் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. நிறைய, அதாவது டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க, 2 hour 3 hour போன் பார்ப்பாங்க, அது பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேவை செய்யறவங்க நிறைய பேர் தெரியாம இருக்கு. நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கோசாலை இறை சேவைகள் நிறைய நடந்துட்டு இருக்குது, தெரியாம இருக்கு. உங்களை போல
அவ்வளோ நல்ல உள்ளங்கள்னால தான் அது வெளி உலகத்துக்கு வருது. ம். அது பெரும் பாக்கியம் எங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே அமைச்சு கொடுத்தது. சரி. இந்த காணொளி பார்க்குற அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம கோசாலைக்கு வந்து மாதத்தில் முதல் தொகையாக செலுத்துகிற நபர்கள் நிறைய இருக்காங்க. நாங்கள் வந்து தமிழ் மாதம், ஆங்கில மாதம். அதில் அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்கள பொருளாதாரம் கேட்குறேன், இருந்தாலும் எங்களால் முடியாது. ம், ம், எங்கள் ஜிபே நம்பர் சாமி நம்பருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் பண்ணலாம். அப்புறம் தங்களோட வீட்டில் குழந்தைகள் பிறந்த நாள், பெரியவங்களோட திருமண நாள், நினைவு நாள், அதுக்கெல்லாமே தங்களால் முடிஞ்ச ம். நன்கொடை வாங்கி நம்ம கோமாதாவோட அருள் பெறுமாறு உங்கள் அனைவரும் கேட்கிறேன். அது கோ சேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பசுமாடை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து தானமாக கொடுக்கறது மட்டும் தானம் கிடையாதுங்க. அந்த மாடுகளுக்கு எங்கேயாவது ஒரு காப்பகம் இருக்குன்னா அந்த மாடுகளுக்கு உண்டான உணவு, ஒரு தவிடோ புண்ணாக்கோ ஒரு பழமோ வெல்லமோ, அதாவது தங்களுடைய யதாசக்தி தன்னுடைய சக்திக்கு என்ன உண்டோ அதை செய்யலாம். அதாவது பயந்துக்கிறாங்க என்னன்னா கோ சேவைங்கிறது வந்து நம்ம சாதாரண ஆளுக்கு செய்ய முடியுமான்னு. கோ சேவைங்கிறது ஒன்றும் பெருசு இல்லைங்க. இத்தனை மாடுக்கு இருக்குது, ஒரு மாட்டுக்கு ஒரு வேளை பசி ஆத்துறதுக்காக தங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய், ஒரு மூட்டை தவிடு, ஒரு மூட்டை பருத்தி கொட்டை, அல்ல ஒரு மாதத்துக்கு அதுக்கு என்ன மெடிசின் செலவு, அந்த மாதிரி தங்களுடைய யதாசக்திக்கு என்ன உண்டோ அதை முன் வந்து செஞ்சாலே அதுவே மிகப்பெரிய புண்ணியம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே இருக்க மாடுகள் வந்து ரொம்ப அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் ரொம்ப ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. மாடுகளும் வந்து நல்லா பாதுகாப்பாக அந்த ஃபேன்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கீங்க. அது மேய்ச்சல் முறையெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? மேய்ச்சல் முறைகள் வந்து இப்போ குறைஞ்சிருச்சுங்க. என்ன காரணம்னா இப்போ எல்லாருமே வந்து குறைக்காடுகள் எல்லாமே சைட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விவசாய நிலங்கள் எல்லாமே கூட அது நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் இல்லை இப்போ வந்து முன்னாடி வந்து மேய்ச்சல் நிலம் வந்து கவர்மெண்ட்ல வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல. மலைகளில் மேய்ச்சல் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து மேய்ச்சிட்டு ஃபாரஸ்ட்டில் போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. அதனால ஃபாரஸ்ட் வளர்றதை ஒழிஞ்சு அது வந்து அழியாது. ஆனால் வந்து மேய்ச்சல் நிலம் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்காக நிறைய போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இந்த மேய்ச்சல் நிலத்தை பற்றி சொல்லுங்க. மேய்ச்சல் நிலங்கள் இருக்க வரைக்குமே அதாவதுங்க மாடுகள் வந்து போய் வர அந்த எருவு சாணம் இதெல்லாமே இருக்கும்போது வனங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் வரும். அதாவது அது அழியறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னன்னா ஒரு சில இன்சிடென்ட்ஸ், அதாவது மாடு மேய்க்க சென்றவர் வந்து இந்த மிருகம் தாக்கி பலியாயிட்டாரு, இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணா அதை காரணமாக காட்டி இதை தடை பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா சில விவசாயிகள் வந்து இப்போ பட்டி மாடு மேய்க்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களால் இப்போ சொந்தமாக இப்படி வச்சு ஒரு புல் வாங்கி வருஷ கணக்காக வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ மேய்ச்சல் விட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஏதாவது இருக்கும். இப்போ எங்களுக்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கும் போது ஒரு 5 வருஷமாக எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. ஏன்னா சுற்றி குறை பூமி போகிற காடுக்கு தான் அவுத்துட்டா அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு ஒரு ஆள் கூட போயிட்டு வந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளூர் வந்து எல்லாமே சைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய நிலங்கள் எல்லாம் விற்றுட்டாங்க. குறை பூமிகள் எல்லாமே இன்றைக்கி சைட் ஆகிப்போச்சு. அப்போ என்னென்னா மேய்ச்சல் நிலங்கள் கம்மியாகிப்போச்சு. இதுலேயும் நகர்ப்புறங்களில் இதை விட மோசமாக இருக்கும். அப்போது ஒரு மாடு வளர்த்துறவன் வந்து கொண்டு போய் வச்சு வளர்த்த முடியாது. வீட்டில் அதிகபட்சம் ஒரு மாடு 2 மாடு வளர்த்தலாம். இப்போ ஒரு மாடு வளர்த்துறான்னா கண்ணுக்குட்டி போகுது, பொட்டக்கண்ணாக தான் வச்சுக்கிறான். காளை மாடாக இருந்தால் இங்கே வச்சு இடம் அடைச்சல் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா புல் இல்லை, எங்கே கொண்டு போய் மேய்க்கிறது? எங்கேயாவது கொடுத்துடலான்னா வியாபாரி தான் வருவான். அதனால் என்ன பண்ணுறான், ஸ்லாட்டர் கொடுத்துருவான். என்னதான் நம்ம தீவனம் போட்டு வளர்த்தாலுமே அந்த மேய்ச்சல்ன்றது மாட்டுக்கு ரொம்ப அவசியமானது. மேய்ச்சல் மிக முக்கியங்க. அதாவது மாடுகள் வந்து கட்டில் வச்சு மேவு போடுறதை விட அது காலார சுற்றி வந்தால் அதுக்கு அதனுடைய மேவு கம்மியாக இருக்கும். புல் அதாவது பராமரிப்பு செலவு குறையும். ஆமாங்க. நீங்கள் கட்டி வச்சு புல் போடும்போது அது உங்களுக்கு பராமரிப்பு செலவு அதிகம். எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். அந்த கட்டி வச்சு பாலுக்காக உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு மாடு வளர்க்குறது. ஆமாங்க. ஆனால் அதுக்கும் பயிற்சி வேணும், நடக்கணும். ஆமாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவுத்து விட்றீங்க கொஞ்ச நேரம். ஆமாங்க. அதுவும் நாங்களும் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் அவுத்துற முடியும். அதுவும் வந்து ஒரு செலக்டாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த மாடு, இந்த மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு பேட்சாக தான் அப்படியே சுத்த விடுவோங்க. அதுலேயும் கொஞ்சம் முரட்டு மாடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் காலார கயிறு கொஞ்சம் வளர்த்தியாக விட்டு கட்டுவோம். அந்த மாதிரி தான் செய்ய முடியும். அதாவது யாராவது பசுமாடு கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். பசுமாடு காலம் தாராளமாங்க. நாங்கள் வந்து கோ சேவைக்காகத்தான் நாங்கள் இருக்கோம். எத்தனை மாடுக வந்தாலும் அதை சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் தாராளமாக காத்திருக்கிறோம். இந்த சாணம், கோமியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் எப்படிங்க? ஆனால் நாங்கள் வந்து எப்படின்னா, அதாவது இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க விபூதி பண்ணுங்க, பயோகேஸ் பண்ணுங்க,
அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் அது இல்லைங்க. எங்களுடைய நோக்கம் என்னென்னா மாடுகளை காப்பாற்றணும். எங்களுக்கு வந்து மாடு வந்து அதை கரெக்டாக பராமரித்து அது வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து பெருமூச்சு விட்டாலே அது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளோதானுங்க. மற்றபடி இந்த சாணம் எடுத்து விபூதி பண்ணுறது, பஞ்சகவியாக பண்ணி விற்கிறது, இந்த மாதிரி வந்து அது எங்களுடைய நோக்கமும் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுடைய நோக்கம் வந்து கோசேவை, அந்த பசுமாடுகளை வந்து நிம்மதியாக பார்த்துக்கணும். ஏன்னா நாம் ஒரு கோ சம்ரக்ஷணம்னு பேரை வச்சுட்டு பயோ ப்ராடக்ட்ஸ் பண்ணி அதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு சம்பாத்தியம் வந்து எங்களுக்கு நோக்கமே கிடையாது. எங்களுக்கு வந்து சர்வீஸ் மட்டும்தான். சரிங்க. ஒரு வருஷத்துல எத்தனை இது வந்து இங்க எல்லாரும் கூடி ஒரு மீட்டிங் மாதிரி இந்த மாதிரி மாசத்துல ஒரு தடவை நடக்குங்க. நடக்குது? ஆமாங்க. மாசத்துல ஒரு நாள் அவங்க எல்லாருமே எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த நாள் ஒரு ஃபோன்ல பேசி அந்த டேட்ல வந்து அசம்பிளி ஆகி ஒரு மீட்டிங் போடுவோங்க. மாடுகளுக்கு என்ன தேவை, என்ன இல்லை, என்ன வேணுங்கிறத அதை மாசத்துல ஒரு நாள் ஒரு மீட்டிங் போடுவோம். அதுபோக அந்த மீட்டிங்ல வந்து பாருங்க, இந்த மாசம் அமாவாசைக்கு இவங்க பூஜை பண்றாங்க, பௌர்ணமிக்கு இந்த பூஜை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த பூஜைக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாரு இந்த மாடு வருது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கு, அந்த மாடுகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அன்னைக்கு அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்கொடையாளர்கள் வந்து அந்த நாளில் வந்து கலந்துக்கலாம். தாராளமாக வரலாங்க. எத்தனை பேர் வருவாங்க சாமி? எத்தனை பேர் வருவாங்க? வரலாங்க, அது கணக்கு இல்லைங்க. எத்தனை பேர் வேணாலும் வரலாம். சரிங்க. சரிங்க, நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்பு எண் சொல்லி அடியானுடைய தொடர்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா 6383 868448ங்க.